Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 89 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஹாஞ்சி சும்மா வெறித்தனமா சண்டை போட்டு கடைசியில செத்து போயிட்டா பாத்தீங்களா. கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அவ பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா படுத்து கிடப்பாளா, ஐயோன்னு பதறி அடிச்சு எந்திரிப்பா. பிளைங் போட்டுக்கு என்னாச்சுன்னு அத பறந்துருச்சுன்னு நம்ம எர்வின் சொல்லுவாரு. என்னடா பார்த்தா செத்தவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. செத்தவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டா, நீ உன்னோட ரோலை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது மேல பாப்பா அப்படியே நம்ம ஆளுங்க பறந்து போயிட்டு இருப்பாங்க. சரின்ட்டு எர்வினை பிடிச்சி கத்திட்டு இருப்பா, என்னைய போய் கமாண்டரா போட்டு தொலைஞ்சிட்டீங்க, எவ்வளவு வேலை இருந்துச்சு தெரியுமா, அதுவும் இந்த முட்டா பைய இறனால அப்படின்ட்டு கத்துவாளா. நல்லா தெரியுதுமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு, சொல்லு எல்லாத்தையும் கேட்போம் அப்படின்ட்டு ஜாலியா பேச ஆரம்பிப்பாங்க. சரி இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் காட்டுவாங்க. எல்லாம் சோகமா டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். அதே நேரம் பிளைட்ல ஃபியூயல் பாத்தீங்கன்னா பாதி தான் இருக்கும், ஏன்னா அவ்வளவுதான் ஃபில் பண்ண முடிஞ்சது. இதை வச்சுட்டு ஃபோர்ட் சால்ட்டா வரைக்கும் போக முடியுமா அப்படின்னு அரவிந்த் கேட்பான். அன்னியா குப்பன் பாத்தீங்கன்னா ஒண்ணு கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் கொண்டு போயிடுறான்பா. ஆஞ்சே கஷ்டப்பட்டு அவளோட உயிரை விட்டு இந்த பிளைட்டை நமக்கு காப்பாத்தி கொடுத்து, அதனால இந்த பிளைட் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே ஹோப். அதுக்காக வச்சு தலைய அடமான வச்சாச்சு நான் கொண்டு போய் சேர்த்திடுறேன். பெட்ரோல் இல்லைன்னா இவன் தலைய அடமான வச்சு என்ன பிரயோஜனம், 10 பைசாக்கு தேருமானு கேக்குறேன். ஆனா எப்படியாச்சும் பேஸ்ல கொண்டு போய் சேர்த்திடுறேன்பா. ஆனா எப்படியாச்சும் நீங்க ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ணுவேன்னு மட்டும் சொல்லுங்கப்பா, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நாங்க ஸ்டாப் பண்ணுவோம்ட்டு போவோம். சரி ஏகப்பட்ட பேர் உயிரை கொடுத்து டேக் ஆஃப் பண்ணி இப்ப இத்தனை பேர் தான் வந்திருக்கோம், ஏனி நம்ம பிளான பெர்ஃபெக்ட்டா போடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்மளால பிளான் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் எரனோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிற அவன் அப்படியே வரைஞ்சு காட்டுவான். லெவியும் பீக்கும் தான் சொல்லுவாங்க அவன் எப்படி இருந்தா என்னன்னு. எலும்புகளால நிறைஞ்ச ஏதோ பெரிய சைஸ் பூச்சி மாதிரி இருந்தான். மத்த டைட்டன் மாதிரி இது நார்மல் டைட்டனா இருந்துச்சுன்னா இவங்களோட டார்கெட் தலைக்கு மட்டும் தான் இருக்கும். ஆனா அங்கேயுமே பஞ்சாயத்து, ஏன்னா நம்ம பைய கிட்ட வார் ஹேமர் எபிலிட்டி இருக்குது. அதனால அவனோட உடம்ப அவன் எங்க வேணாலும் மறைச்சு வைக்கலாம். சோ கேரண்டியா அவங்க கழுத்தை மட்டுமே டார்கெட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனையே எரன் இப்ப எந்த பார்ட்ல இருக்கான்னு தெரியல. சரி அப்படி அவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னா மொத்தமா பிளாஸ்ட் பண்ணிட வேண்டியதானே. அப்படித்தானே அர்மினியா நீ லிபரியோ போட்ட மொத்தமா காலி பண்ண அப்படின்ட்டு சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அது ஒரு எஃபெக்டிவான மெத்தட் தான் வைங்களேன். ஆனா எடுத்த உடனே அதை பண்ண வேண்டாமா, ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம். எதுவுமே வேலைக்கு ஆகல, எரனை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தா நம்மளோட லாஸ்ட் ஹோப்பா இதை பண்ணலாமா. மிகாசாவும் ஓகேன்னு தான் சொல்லுவான். லெவி அப்ப ஒரு ஐடியா சொல்லுவான், அதெல்லாம் ஓகே தான். இப்போ எரன் ஜீக்க வச்சுதான் ஃபவுண்டிங் டைட்டன் பவர் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜீக்க கொண்டுட்டா ரம்லிங் ஸ்டாப் ஆயிராதா, மேபி அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் 100% அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆஞ்சி கிட்ட கேட்டப்போ ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாம், அவளுமே சாலிடா சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இவங்களுக்கு இப்ப ஜீக்கோட லொகேஷனும் தெரியணுமே, என்ன அதுக்கு இவங்க அந்த போன்ஸ்ல எல்லா இடத்துலயும் தேடணும். அப்பதான் அந்த பீஸ்ட் மண்டை எங்க இருக்கான்னு தெரியும். அவனை நான் தான் போட்டு தள்ளுவேன்னு லெவி பாத்தீங்கன்னா வெறித்தனமா சொல்லுவான். ப்ளீஸ் அதுக்கு எனக்கு ஹெல்ப் வேற பண்ணுங்கப்பா. அது எப்படி மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம பறக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஏகப்பட்ட வேர்த்த கொண்டிருக்கோம், அது எல்லாமே வேஸ்டா போக கண்டிப்பா நாங்க விட மாட்டோம். ஏதாச்சும் பண்ணி இந்த ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ணுவோம், இல்லாட்டி சாவோம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஜீனு வெறித்தனமா சொல்லுவான். போனிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருக்கும், ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு சாமுவேல் டேஸ்ன்னு 2 பேர்த்தையும் போட்டு தள்ளியிருக்கான். இன்னும் நிறைய பேர்த்த வெட்டி தள்ளலாம். அந்த டைம் இவனை பார்த்து எல்லாம் துரோகின்னு சொல்லி கத்துனாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள இது எல்லாமே நான் இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் செஞ்சான். அதுக்கப்புறம் ரெய்னரை பார்த்துட்டு இதே மாதிரி தானே உனக்கு பெர்டோல்ட்டுக்கு ஆனிக்கெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா ரெய்னரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பில்லன்னு கேட்கும்போது நான் பண்ண தப்ப என்னால கண்டிப்பா மன்னிக்க முடியாது. ஈவன் தோ இப்ப நம்ம போய் இந்த உலகத்தை காப்பாத்தினாலும் கண்டிப்பா என்னைய நான் மன்னிக்க மாட்டேன்பா. போனி உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுவானா, ஒண்ணு கவலைப்படாத, இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது மிச்சம் இருக்க ஹியூமனிட்டியை காப்பாற்ற வேண்டியது மட்டும்தான், வேற எதை பத்தியும் யோசிச்சு கவலைப்படாதேன்பா. அவன் பரவாயில்ல ரெய்னரு, அந்த அளவுக்கு நம்மளால முடியாட்டியும் நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம்பா. ஒரே ஃபீலிங்கா இருக்கும். ஜீன் எல்லாம் இங்கேயும் அதே ஃபீலிங் தான். உன்னை நான் இதுக்கு முன்னாடி தப்பு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா உண்மையை சொல்லணும்னா உன்னை ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல, அருகதையும் இல்ல. நானும் இப்ப மத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி கொலகாரன் ஆயிட்டேன்னு ஃபீல் பண்ணுவான். நீ மட்டும் இல்ல தம்பி, அன்னைக்கு லிபரியோல ஒரு பெரிய ரைட் ஒன்னு நடத்துனீங்கல்ல, அந்த டைம் எரனுமே இதையே தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அந்த டைமுங்கும் போது எரன் பேசினதை வச்சு அவன் மைண்ட்ல என்ன அப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒருவேளை எரனோட மைண்ட்ல நம்ம தான் அவனை போய் தடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானா. எப்படி சொன்னவனே என்னடா சொல்ற லூசாடா நீ வளரிட்டு இருக்கியான்னு கேட்பாங்க. இல்ல என் மைண்ட்ல எனக்கு அப்படித்தான் தோணுதும்பானா. அருமையுமே எனக்கும் முதல்ல இருந்து அதான் தோணிட்டு இருக்குதும்பா. ஏன்னா எரன் நினைச்சிருந்தான்னா அவன் பவரை வச்சு எல்லா டைட்டனையும் எல்லா எல்டியன்ஸையும்
முடியும், ஈஸியா அஃபெக்ட் பண்ண முடியும். ஆனா இன்னுமே இவங்களோட எபிலிட்டியும் சரி, இவங்களோட டைட்டன் பவர்ஸும் சரி, எதுலயுமே எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவன் நினைச்சிருந்தா தான் பண்ணிருக்கலாமே. அப்படின்னா எரன் இவங்கள பர்பஸ்ஃபுல்லாவே ஃப்ரீயா விட்டுருக்கானான்னு கேட்டா அதேதான். இது ஒரு டெஸ்ட். நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம் அப்படிங்கறத அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ணிட்டா அப்ப என்ன ஒண்ணு மிகாசா கேப்பா. அப்ப ரெய்னர் இன்னும் அவங்களுக்கு புரியல. அவனுமே அவன் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்படி ஒரு கொடூரமான கொலையை பண்றதுக்கு அப்படி ஒரு பேர்டனை கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. அதுவும் மெயினா நானா இருந்தேன்னா அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை வேற ஒருத்தங்களுக்கு கொடுத்துருவேன். அப்படி அது பாசிபிள் இல்லைன்னா அதுக்கு நான் தானே முடிவை கொண்டு வரணும். அதாவது யாராவது ஒருத்தர் அதுக்கு முடிவை கொண்டு வந்தாகணும். அதுக்காக தான் இந்த பவரை எரன் கையில் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு அந்த டைட்டனோட உலகத்துக்கு போயிருவாங்க. ஆத்தாடி மறுபடியுமா? இந்த டைம் என்ன கூட்டத்துக்கு போட போறான்னு தெரியலன்னு சுத்தி முத்தி பார்ப்பாங்க. யாருமே இல்ல. உடனே நம்ம அர்மின் இருந்துட்டு, எரனு நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா? நீ இப்ப பண்ண வேலையில நான் 100% ஷோரா சொல்லுவேன், அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம ஐலாண்ட தொடர்றதுக்கு எவனுமே இல்ல. சொல்ல போனா இப்ப நீ பண்ண சம்பவமே எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். அதனால இப்பவே ஸ்டாப் பண்ணு. யாருமே நம்மள தடுக்க இதுக்கப்புறம் இல்ல. இனிமேட்டும் நீ மத்தவங்களை கொல்லணும்னு அவசியமும் இல்ல. ஐலாண்டு நல்லபடியா தான் இருக்குது. ப்ளீஸ் யாரனே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சொல்ல போனா உன்னை இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளினது நாங்க தான். எங்களை மன்னிச்சிருன்னு இவன் ஒரு சைடு கத்தனவனே, அடுத்து நம்ம ஜீனு, நாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் யாருன்னு. எங்களுக்காக தான் இந்த உலகத்தையே எதிர்த்து அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் வேண்டாம், நாங்க நல்லா தான் இருக்கோம். சாஷா இறந்தப்போ நீ கண்டுக்காம இருந்ததை பார்த்து நாங்க எல்லாருமே உன் மேல கோவப்பட்டோம். ஆனா உனக்கும் வலிச்சிருக்குன்னு இப்பதான் எங்களுக்கு தெரியுது. அது உண்மைதானே? உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க எதையுமே பார்க்காம விட்டுட்டோம்டா அப்படின்ட்டு அவன் ஒரு சைடு கெஞ்சுவான். கடைசியா மிகாசா, ஏன்னு உன்னோட பாவத்தெல்லாம் நான் சுமக்க தயாரா இருக்கேன். ஏன் நீ பண்ண தப்பு எல்லாத்தையுமே நாங்க ஏத்துக்க தயார். சோ ப்ளீஸ் எங்களை தள்ளி விட்டுட்டு நீ மட்டும் தனியா போகாத, எங்க கிட்ட திரும்பி வந்துருன்னு பயங்கரமா அழுவா. அடுத்து லெவி, ஏண்டா எரன் எரும மாட்டு போயில, எல்லாத்தையும் கேட்டில, ஒழுங்க மரியாதையா எல்லாத்தையும் நிறுத்திடுவான், இல்லைன்னா வந்து வாயிலே மிதிப்பேன்பான். அவன் ஸ்டைல்ல அவன் சொல்லுவான், சொல்றத மட்டும் ஒழுங்கா கேளு, நமக்கு டைம் இல்லைன்னு திட்டிட்டு எல்லாம் எரனு எரனு எரனுபாங்க. எரன் அப்பதான் கடைசியா பேசுவான். ஏதோ ஸ்பீக்கர்ல கேட்ட மாதிரி இருக்கும், ஆனா ஆள் எங்கன்னு தெரியல. அதாவது ஐலாண்டு சேஃப்டியா இருக்குன்னு தெரியற வரைக்கும் நான் ரம்பிளிங்க ஸ்டாப் பண்ண மாட்டேன், முன்னேறி போய்கிட்டே தான் இருப்பேன். என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அங்க பாருங்கன்னு லெவி கையை காட்டுவான். அந்த குவார்டினேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குமே, அங்கதான் சின்ன பையனா இறன் நின்னுட்டு இருப்பான். உடனே அத்தனை பேரும் இறனு இறனுன்னு கத்திட்டே ஓடுவாங்க. என்ன சின்ன பையனா இருக்கான், ஆனா கன்ஃபார்மா மிகாசா அது இறன் தான்பா. சின்ன வயசுல அவன் இப்படித்தான் இருந்திருப்பான். எதுக்காகடா இறன் எங்களை அவாய்ட் பண்ற? ஏன் எங்களை நம்ப மாட்டியா? அப்படி எங்களை அவாய்ட் பண்ணினா எதுக்காக எங்களை டைட்டன் பவர்ஸை யூஸ் பண்ண விட்ட? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் இங்க பேசலாம். உன் கூட எப்பவுமே நாங்க சப்போர்ட்டுக்கு இருப்போம், எங்களை விட்டு தள்ளி போகாத. இறனு இறனுன்னு கத்திட்டே ஓடுவாங்க. அப்ப இறன் இருந்துட்டு, இந்த உலகத்துல நமக்கு ஃப்ரீடம்னு ஒண்ணு தேவைப்படுது, அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த மொத்த உலகத்தையுமே நான் அழிக்கிறேன். பட் அதுக்காக உங்ககிட்ட இருந்து நான் எதையுமே எடுக்க போறது இல்ல. ஏன்னா அது உங்களோட ஃப்ரீடம், அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ண வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தூரத்துல இன்னொரு 3 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. யாரான்னு பார்த்தா லெவி, பீக்கு, ரெய்னர். எரனை பார்த்து ஓடினவங்க திருப்பி அதே இடத்துக்கு தான் வந்து நிக்கிறாங்க. சோ இந்த மொத்த இடமும் இப்ப அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அவன் என்ன சொல்றான்னா, உலகத்தை காப்பாத்துறது இவங்களோட ஃப்ரீடம், அவங்கவங்க பவரும் அவங்கவங்களோட ஃப்ரீடம், அதனால அவன் கை வைக்கல. அதே மாதிரிதான் நானும் ஒரு ஃப்ரீ பேர்ட், ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி போய்கினே இருப்பேன். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம நம்பிக்கையை மத்தவங்களுக்காண்டி மாத்தாம வச்சிருந்தோம்னா டெஃபினட்டா நமக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும், அதை மாத்தவே முடியாது. அப்ப நம்மளால மூஞ்ச பார்க்கணுமே பேடிச்ச மாதிரி இருப்பாங்க. கடைசியில நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சண்டை தான் சொல்லுவானா. அப்புறம் எதுக்குடா எங்களை இங்க வர வச்ச அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என்கிட்ட தேவையில்லாம வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. நீங்க அப்படி நீ ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கடைசி மூச்சு வரைக்கும் சண்டை போடுங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, முடிஞ்சா நீ ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே மிகாசா அர்மீனுகளாம் அப்படியே நெஞ்சே நின்னு போயிடும். மத்தவங்களுக்கும் இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலாம்னு பார்த்தாங்க. ஆனா சண்டை தான், அந்த சண்டையில 4 மண்டை உடையத்தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இனி இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன முடிவெடுக்க போறாங்க? எரன் கூட நேருக்கு நேரா நின்னு மோதத்தான் போறாங்களா, இல்ல மறுபடியும் பேசுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தாளிக்கிற வேலையை செய்ய போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.